الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنه كان فريق من عبادي يقولون ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين فاتخذتموهم سخريا. فقال تعالى أيضا: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. وقال عليه الصلاة والسلام أيضا حينما سئل أي الناس خير فقال: من طال عمره وحسن عمله. وقيل أي الناس شر؟ من أشر الناس؟ فقال عليه الصلاة والسلام: من طال عمره وسيء عمله، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன், என்றுமே ஜீவித்திருப்பவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவருடைய ஸலவாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், முஸ்லிமான மோமீனான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து நபியினுடைய போதனைகளை பின்பற்றி தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசமும் வஸியத்தும் செய்து கொள்கிறேன். எந்த விஷயங்கள் பேசப்படுகின்றதோ அவைகளை என்னுடைய குடும்பங்கத்தவர்கள், அதே போன்று எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய குடும்பங்களிலையும் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அது அமலுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஃபத்வாவை ஆக்கிக் கொள்வோமாக. நபி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மனிதர்கள்ல சிறந்தவர் யார்? ஐயுன் நாஸி கைர், சிறந்தவர் யார்? நபி அவங்க சொல்றாங்க, யாருடைய வாழ்வு நீளமாக அமைஞ்சு செயற்பாடுகளும் அழகாக ஆகிறதோ அவர்தான் நல்லவர். நீண்ட ஆயுள் கொடுக்கப்படுகிறார், அவருடைய ஆயுள்ல செய்யப்படக்கூடிய செயற்பாடுகளும் அழகாக இருக்கின்றது, மனிதர்கள்ல சிறந்தவர். கேட்கப்பட்டுச்சு, மன் அஷர்ருன் நாஸ், ஆக கெட்ட மனிதர் யார் யா ரசூலல்லாஹ்? யாருடைய வாழ்நாள் அதிகமாக கொடுக்கப்பட்டு, யாருக்கு வாழ்நாள் அதிகமாக கொடுக்கப்பட்டு செயற்பாடுகள் கெட்டு போகின்றதோ அவர்தான் கெட்டவர். ரெண்டாயிரத்தி 25 வந்தது, உள்ளுக்கு வந்துட்டோம். 40 வயசு 41 ஆகுது, 30 வயசு 31 ஆகுது, 25 26 ஆகுது, 50 51க்குள்ள வருகுது, 60 61க்குள்ள போறோம். இதுல கெட்டித்தனம். வாழ்வு கிடைக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் அல்ல. வாழ்க்கைய அழகான முறையில கழிக்கிறோமா என்றவர் தான், அழகாக கழிச்சா மட்டும்தான் அவர் ஒரு புத்திசாலி. எங்கள் எல்லோருக்கும் பிறந்த தேதி என்று இருக்கும். 75 65 45 50 1ஆம் மாசம் 21ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பிறந்த தொகுதி.
என்னோட பிறந்த திகதி முடிவு செய்யறதுக்கு, நாங்க முடிவு செய்யறதுக்கு முன்னால மௌத்துடைய திகதியை அல்லாஹ் முடிவு செய்யறாங்க. நாங்க உலகத்துக்கு வாரத்துக்கு முன்னால 4 மாசம் 10 நாள் அந்த இந்திரியம் இரத்த கட்டியாக மாறி, இரத்த கட்டி சதத்துண்டாக மாறி, அதுக்குள்ள எலும்புகள் உருவாகி, அதை எலும்பு சுற்றி சதைகள் கொண்டு பண்ணப்பட்டு 4 மாசமும் 10 நாளும் எப்ப முடியுதோ பையுசல் இலைகில் மலக், அந்த தாயுடைய வயிற்றுக்கு ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். இது முஸ்லிம்ல வருது ரிவாயத். உயிர் ஊதப்படும், உட்கொண்டு உயிர் ஊதப்படும். அந்த உயிர் ஊதினாத்தான் ஹார்ட் பீட் வேலை செய்யும். ஹார்ட்பீட் வேலை செய்யும். கலிமாத், அந்த வானவர் 4 விஷயங்களை முடிவு செய்கிறாரு. கலிமாத், 4 விஷயங்கள் எழுதுகிறாரு. அது எங்க எழுதப்பட்டது? லவ்ஹுல் மஹ்ஃபூதுல எழுதப்பட்டதை அல்லாஹு தஆலா இரண்டாவதாக தாயுடைய வயிற்றுல வச்சு அதை திரும்ப எழுதி உங்களோட வாழ்க்கை வரும் என்றதை முதலாவது மௌத்தாகிற டேட்டை முடிவு செய்யலாம். சரி, பிறந்தாச்சு, மௌத்தா போயிட்டாச்சு, அவ்வளவு வேணும் இல்லை. கியாமத் நாளையில வாழ்க்கை எப்படி கழிச்சிங்கன்னு அல்லாஹ் கேட்பான். வாழ்க்கையில 2 வகையான வாழ்க்கை, ஒன்று வாலிபகால வாழ்க்கை, இன்னொன்று வயோதிபகால வாழ்க்கை. கைஃப கதைத அய்யாம ஷபாபி, உங்களோட வாலிபத்தை எப்படி கழிச்சிங்கன்னு ஒரு கேள்வி, வாழ்க்கை எப்படி கழிச்சிங்கன்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில தயாரிக்கிற இடமே தான் துனியாவை தவிர நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறதுக்காகவே துனியா இல்லை. துனியா இல்லை. வினாடி, நிமிடம், மணித்தியாலம், நாள், வாரம், மாதம், வருடம் எங்களுக்கு சர்வசாதாரணமா போயிட்டாச்சு. சர்வசாதாரணம். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் ஒரு விலையை நிர்ணயிக்கணும். வீடியோவில் ஒரு பேஜ் இந்த முறையில் 14, 15 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், கொல்பேட்டையில் எடுத்துக்கொண்டா எவ்வளவு? கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா ஒரு பேஜ். 1.25 கோடி, 1.5 கோடி, 2 கோடி அப்படின்னு. சென்ற சில மாதங்களுக்கு முன்னால என்னுடைய நெருக்கமான நண்பர்களால் வெளிநாட்டுல ஒரு இடத்துல பள்ளிக்காக வேண்டி 4 பேஜ் 4.5 பேஜ் 5 பேஜ் காணி வாங்கினாரு. என்னோட சல்லிக்கு 230 கோடி ரூபா. அல்லாவோட பொருளை பறக்க செய்வானா. ஒரு இடத்துக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கணும், ஒரு பொருளுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கணும், ஒரு வாகனத்துக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கணும், ஒரு நான் கொடுத்துருக்க உடுப்பு, சாப்பிட எல்லாத்துக்கும் ஒரு விலை நிர்ணயிக்கணும். விலை நிர்ணயிக்க முடியாத ஒன்று எங்கள் தீகிறது. அதான் ஒரு நிமிடம், ஒரு செகண்ட், ஒரு செகண்ட். ஒரு நிமிடம் விலை நிர்ணயிக்கலாம். முழு உலகத்தையும் தங்கத்தால நிரப்பி, யா அல்லாஹ் முழு உலகத்தையும் தங்கத்தால் நிரப்பி உனண்டத்தாரன் என்ற வாழ்க்கையில கலைஞ்சு போன ஒரு வினாடியை திருப்பி தாண்டா அது வாரல. சரி, ஒரு வினாடியில் என்ன செய்யணும்? ஒரு மாசம் நாங்க சம்பாதிச்சா 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வரும். சரி, ஒரு மாசம் நாங்க உழைச்சா ஒரு 20 லட்சம் ரூபாய் எங்களுக்கு லாபமா கிடைக்கும். சில ஆட்கள் ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இலங்கையில் இருக்கிறாங்க. சில சகோதரர்கள் ஒரு மணித்தியாலம் கழிச்சா 32 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இலங்கையில் இருக்கிறார் ஒரு மணித்தியாலத்துக்கு. சில நாடுகள்ல ஒரு மணித்தியால சம்பளம் என்னோட சல்லிக்கு 80 லட்சம் ரூபாய். சரி, ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வரும். ஒரு மாசம் செலவழிச்சு 2 கோடி ரூபாய். ஒரு வினாடியில் என்ன சம்பாதிக்கலும்?
ஒரு 2 கோடி ரூபாய் எங்களுக்கு வழங்குது, வினாடி எங்களுக்கு வழங்குது இல்ல. 2 கோடி ரூபாய் வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், அது செய்யலாம், இது செய்யலாம். இந்த ஒரு வினாடி என்ன செய்யலாம்? ஒரு வினாடி முஸ்லிமுடைய ரிவாயத்தை வருகிறது 2 கலிமாத்துகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒரு வினாடியும் போறல, 2 வினாடியும் போறல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நபி அவர்கள் சொன்னார்கள், தம்லஆன் அவ் தம்லஉ மா பைன ஸமாஇ வல் அர்த். 2 கலிமாக்களும் சேர்ந்து அல்ல 2 கலிமாக்கள் ஒன்று வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லா இடங்களையும் நன்மையாக நினைச்சிடும். ஒரு வினாடி. நாங்க ஆயுள் முழுக்க சம்பாதிச்சாலும் இந்த பள்ளி முழுக்க எங்களுக்கு டொலரை சேர்க்கலாம். ஆயுள் முழுக்க சம்பாதிச்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் இந்த பள்ளி முழுக்க தங்க கட்டிகளை கோல் பிஸ்கெட்டை வந்து சேர்க்கலாம். ஒரு வினாடியுடைய பொறுமதி ஒரு கலிமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் தம்லஆன் அவ் தம்லஉ மா பைன ஸமாஇ வல் அர்த். வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட முழு இடங்களையும் நன்மையாக நினைச்சு அல்லாஹ் தருவான்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. வினாடி லேசானதல்ல, நேரம் லேசானதல்ல. ஆக பொறுமதியான ஒன்று இந்த வினாடிகள், நிமிடங்கள், மணித்தியாலங்கள். இதான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நேரங்கள் மீது சத்தியம் செய்றான். அஸருடைய நேரத்துமே சத்தியமாக, வல் அஸர் அஸருடைய நேரத்துமே சத்தியமாக, அல்லது காலத்துமே சத்தியமாக, வல் ஃபஜ்ர் ஃபஜ்ர் நேரத்துமே சத்தியமாக, வலயாலின் அஷர் பில் ஹஜ்ஜாவுடைய அந்த 10 இரவுகளுமே சத்தியமாக, வல்லைல் இதா யக்ஷா இரவு சூரியன் நேரத்துமே சத்தியமாக, வஷம்ஸ் சூரியனுமே சத்தியமாக, வதுஹாஹா அது காலை நேரத்தை அடையுமே சத்தியமாக, வல் கமர் அது இரவு அந்த சந்திரனுமே சத்தியமாக, சந்திரன் முள்ள முள்ள மேலாகி இரவு வரக்கூடிய நேரத்துமே சத்தியமாக, வெளிச்சம் வரக்கூடிய நேரத்துமே சத்தியமாக, வன் நஹார் இதா தஜல்லா பகல் வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்துமே சத்தியமாக. இந்த நேரங்கள் மீது சத்தியம் செய்வது என்பது நேரம் பொறுமதியானது என்பது விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி. அருமையான சகோதரர்களே, இந்த பொறுமதியான நேரத்தை எங்க கழிக்கணும்? ஆன பொறுமதியான ஒன்றை குறித்து பொறுமதி இல்லாத ஒன்றை வாங்கினா அவருக்கு பேர் மடேன். மடேன் புத்தி இல்லாதவர், சிந்திக்க தெரியாதவர். உதாரணமாக பான் ஒரு கிராமத்தில் 130 ரூபாய், இவர் வாங்கிக்கிறாரு 7000 ரூபாய் கொடுத்து. 7000 ரூபாய் பானுக்கு ஒரு கிராமத்துக்கு 7000 ரூபாய் எல்லாரும் கொடுத்தீங்களா? ஒரு புஸ்சைக்கிள் உண்டு, கிட்டத்தட்ட இலங்கையில புஸ்சைக்கிள் 35 லட்சம் ரூபாய்க்கும், இந்த ரேசிங் பைக் ரேசிங் சைக்கிள் பைக் இல்ல சைக்கிள் 60 லட்சம் ரூபாய்க்கும் இல்லைங்க சைக்கிள். சும்மா நார்மலாக நாங்க கடைக்கு போறதுக்கு வாரத்துக்கு வாங்குற ஒரு சைக்கிள் 35,000 38,000 சொல்லுங்க. 2 கோடி ரூபாய் கொடுத்து சைக்கிள் வாங்கினேன். புத்திக்கு உங்களுக்கு இது 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 வாங்குறா, இப்படி வாங்குறா. வெங்காயம் 1 கிலோ வாங்கிட்டு வராரு, 209 போறோம். 209 20,300 கொடுத்துருக்கான். 20,000 1 கிலோவுக்கு தலைங்கேக்கு. ஒரு வினாடியை கொடுத்து எதை வாங்கணும்? ஒரு நிமிடத்தை கொடுத்து எதை வாங்கணும்? ஒரு நாளை கொடுத்து எதை வாங்கணும்? ஒரு நாளை கொடுத்து ஊட்ட வாங்குறதில்ல, ஒரு நாளை கொடுத்து வாகனத்தை வாங்குறதில்ல, ஒரு மணித்தியாலத்தை கொடுத்து பைக் வாங்குறதில்ல, ஒரு 2 வருஷத்தை கொடுத்து நாங்க முழு பெட்டாக வாங்குறதில்ல. ஒரு வினாடிய சம்பாதிச்சு சுவர்க்கத்தை வாங்கணும். ஒரு வினாடியை கொடுத்து சுவர்க்கத்தை வாங்கணும். அது எப்படி? முழு உலகத்துடைய முழு வஸ்துக்களை விடவும் பொறுமதியான ஒன்றுதான்
நேரம். நேரம் நேரத்தை விட பொறுமதியான ஒன்றுதான் நபியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. நேரம் வருது, பொறுமதியான நேரம். இது காலைக்குள்ள போகுது, மாலைக்குள்ள போகுது, வியாபாரத்துக்குள்ள போகுது, வீட்டுக்குள்ள போகுது, மனைவியோட கழியுது, பிள்ளைகளோட கழியுது, தூக்கத்துல கழியுது, சாப்பாட்டுல கழியுது, உடுப்புல கழியுது, உண்மையோட கழியுது. இந்த கழியக்கூடிய இந்த வாழ்க்கை போகக்கூடிய முறை என்ன? முறை என்ன? இந்த நிமிடங்கள் நீங்க நினைக்குவான இந்த ஜீனன்றது 5 நேர தொழுகையோட, நோன்போட, சக்காத்தோட, ஹஜ்ஜோட மாத்திரம் சம்பந்தப்படுது. மத்த எல்லாம் வேண்டிய மாதிரி செய்யலாம். இல்ல இல்ல, இந்த நேரங்களுக்கு என்று ஒரு முறை இருக்கிறது. நினைச்சத கண்ணால பார்க்கலாம், பார்க்கறதுக்கு ஒரு நேரம் வேணும், கேட்கறதுக்கு ஒரு நேரம் வேணும், உடுக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும், சுத்தமாக ஒரு நேரம் வேணும், தூங்குறதுக்கு நேரம் வேணும், உம்மோட பேச நேரம் வேணும், மனைவியோட பேச நேரம் வேணும், வியாபாரத்துக்கு நேரம் வேணும். நேரம் இல்லாம வியாபாரம் செய்யலாம், நேரம் இல்லாம தூங்கலாம், நேரம் இல்லாம சாப்பிடலாம். இந்த சாப்பிடக்கூடிய 20 நிமிஷத்தை எப்படி சாப்பிடணும்? அந்த 20 நிமிஷத்தை நீங்க என்ன செய்யணும்? கிதாபுல் அத்ஹிமா. உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன். நாங்க எவ்வளவு எல்லாம் பின்தங்கிக்கிறோம் யோசிக்கலாம். எல்லாம் சஃபல் இருக்கிறோம். நீங்க ஜும்மா போறோம், நீங்க வேணும்னு பேச வேணாம். உங்களோட கூட்டாளிகிட்ட சஃபுல நிக்கிறதுக்கு எத்தனை ஹதீஸுக்கு கேட்பாங்க. பலார்ந்து கண்ணத்துக்கு அரைஞ்ச மாதிரி ஓங்கி 5 விரலும் கண்ணத்துக்கு பற்ற மாதிரி 30 வருஷமா தொழுவும், 40 வருஷமா தொழுவும், சஃப்ல நிக்கிற ஹதீஸ் தெரியாது. சரி, முஅத்தின் ஒரு ஹதீஸ் சொன்னா, யா மஅஷரல் முஸ்லிமீன ரஹமத்துல்லாஹ், ரவாஹு புகாரி வ முஸ்லிம், عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا قلت لصاحبك يوم الجمعه انصت والامام يخطب فقد لغوت. எல்லாம் நினைக்கிற ஒரு சம்பிரதாயமா சொல்லிட்டு போறாங்க, சம்பிரதாயமா சொல்லிட்டு போறாங்க. செல்லட்டும் செல்லட்டும். இதுவும் சும்மா செத்து போன ஆத்மாவில் செல்றல்ல. நாங்க மாஷர ஓடணும், அடி மனசுல தூங்குறவனும் எழும்பணும். யா மாஷரல் முஸ்லிமீன ரஹ்மத்துல்லாஹ், மாஷரல் முஸ்லிமீன ரஹ்மத்துல்லாஹ். روى البخاري ومسلم عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا قلت لصاحبك يوم الجمعه انصت والامام يخطب فقد لغوت. اذا معشر முஸ்லிம்களே, ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நபியோடு சொன்னார்கள். நபியும் இந்த ஹதீஸ சும்மா சொல்லல, மிம்பர்ல ஏறி ஹுத்பா செய்யும் பொழுது 2 பேர் பேசிக்கொண்டு கல்லால விளையாடி கொண்டிருந்தாங்க. ஒரு ஆள் விளையாடானவர் சொன்னாரு, நபியோடு அதை பார்த்துட்டு, இதா கொல்கல் சாஹிபுக யௌமல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள் அன்று விளையாடக்கூடிய அல்லது வீணான விஷயங்கள் ஈடுபடக்கூடியவரை பார்த்து வாய் மூடுங்க என்று சொன்னாலும் ஜும்ஆவுடைய பலனை நீங்க இல்லாமலாக்கிட்டீங்க. ஜும்ஆவுடைய பலன் என்ன? ஜும்ஆவுடைய பலன் என்ன? வீணாக்கியாச்சு. என்ன வீணாக்கியாச்சு? ஒரு 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து உங்களோட கடையில வேலை செய்யக்கூடிய இடத்த பேங்க்ல போட்டுவாங்க என்று அனுப்புறீங்க. தொலைச்சிட்டான். வார அனுப்பி கொண்டு 2 லட்சம் ரூபா காணுமா? அவனுக்கு ஏசாதே எச்சில்லை. 2 லட்சம் ரூபா காணும். 2 கோடி ரூபாய் காணப்பட்டா அவனோட ஊட்டையும் எழுதி, காணியும் எழுதி, வாகனத்தையும் எழுதி அனுப்புவான். ஒண்ணுவாங்க சரி, பக்கத்துல போட்டு வீணாக்கிட்டீங்க. என்ன வீணாக்கினோம்? என்ன வீணாக்கினோம்? மகா பெரிய அமர வீணாக்கியாச்சு. என்ன வீணாக்கினோம் தெரியுமா? அல்லாஹ் அக்பர்.
9 ஹதீஸ்கள் வருது ஹுத்பாவுடைய சந்தர்ப்பத்துல ஹுத்பாவை கேட்கறது என்ன நன்மை? முழுதை வீணாக்கியாச்சு. அவர் ஒரு நன்மையா சொல்றேன். நபி அவங்க சொன்னாங்க, மன் கஸ்ஸல வபத்தஸல வபக்கர வபதக்கர வமஷா வலம் யர்கஃப். நீண்ட ஹதீஸ். யாரு ஜும்ஆவுடைய நாளையில குளிச்சு அழகாக குளிச்சு நேர காலத்துல வாராரு, நடந்து வாராரு, வாகனத்துல வராம வாராரு, இமாமுக்கு சமீபத்தில் உட்கார்றாரு, கொத்துவா ஓட ஆரம்பிச்ச கால்காலத்தை கேட்கிறாரு. ஒரு வீட்டிலிருந்து எடுத்து வச்ச ஒவ்வொரு எட்டுக்கும் பதிலாக ஒரு வருடம் நோன்பு நோக்க, ஒரு வருடம் தஹஜ்ஜுடைய நன்மையால உண்டு. ஒரு 8 1 ஸ்டோப் 2 ஸ்டோப் ஒரு 108 வீட்டிலும் எடுத்து வச்சு நான் சொல்லுங்க, 100 வருஷம் நோன்பு நோக்கல, 100 வருஷம் தஹஜ்ஜுடைய நன்மையால மனுஷத்துல தாராங்க. அது அப்படியே இல்லாமல் ஆகுது. இதன் வினாடி, இதன் நேரம். இந்த நேரங்களை கழிக்கிற முறைதான் நபியவருடைய முறை. நீ நினைக்க வேணும், வேண்டியவன் வீட்டுக்குள்ள போகலாம், வேண்டியதை பேசலாம், வேண்டியதை இருக்கலாம், வேண்டியவன் வியாபாரம் செய்யலாம். வீட்டுக்குள்ள போகும் பொழுது ஒன்றோ நீங்க 37 ஹதீஸ் அமல் செய்றீங்க, அது 37 ஹதீஸ மௌத்தாக்குறீங்க. சாப்பிடும் பொழுது நினைச்ச மாதிரி சாப்பிடுறா, சாப்பிட்டதுக்குரிய நபியுடைய வழிமுறைகள் இருக்கிற, ஒரு ஆவணி வழிமுறைகள் இருக்கிற, அதன் பிரகாரம் சாப்பிட்டீங்கன்னா அந்த நேரத்தை நீங்க அழகாக கழிச்சீங்க. இல்லத்தி குர்ஆனையும் ஹதீஸும் உடச்சு போட்டு நீங்க சாப்பிடுறீங்க. நேரங்களை கழிக்கிற முறைதான் குர்ஆனும் ஹதீஸும். குர்ஆனும் ஹதீஸும் நபி அவர்களுடைய இரவு பகல் காலை மாலை வியாபாரம் தொழில். நாங்க 8 மணிக்கு வியாபாரம் செய்யறோம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட 100கணக்கான ஹதீஸ்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 7-8 ஆயத்துகள் குர்ஆனுடைய ஆகப்பெரிய ஆயத்துகள் சம்பந்தப்படுது. என்ன வியாபாரம் செய்யணும், என்ன வியாபாரம் செய்யக்கூடாது, இதை படிச்சாதான் உங்களுக்கு அந்த நேரத்தை 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலத்தை சரியாவோட கழிக்கணும். மனைவியோட பேசக்கூடிய முறை என்ன, மகனோட பேசக்கூடிய முறை என்ன, உம்மோட நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, வீட்டுக்கு நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, பாதையில நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன. உதாரணமாக காலையில சூரியன் உதிக்குது, சூரியன் உதிக்கும் பொழுது என்ன துஆ ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அகாலனா யௌமனா ஹாதா வ லம் யுஹ்லிக்னா பிதுனூபினா. சூரியன் உதிக்கும் பொழுது நீங்க ஓதணும். இன்றைக்கு ஷாபானுடைய முதலாவது நாள். நேற்று புற கண்டிருப்பாங்க. அந்த புற ஆரம்ப புறைய கண்டோடனே ஓடக்கூடியதா 2வது நாளில் அவனுக்கு ஓடையலா, 3வது நாள் ஓடையலா, சூரியன் உதிக்கும் போது ஓடக்கூடியதா, 8 மணிக்கு ஓடையலா, மகரிபுக்கு சூரியன் மறையும் போது ஓடுறதா. அல்லாஹும்ம இன்ன ஹாதா இக்பாரு லைலிக வ இக்பாரு நஹாரிக வ அஸ்வாத்து ஜஹாதிக ஃபக்ஃபிர் லனா. இது இஷாவராக ஓடையலா. நாங்க இந்த இதுல ஒட்டிக்கும் துஆ, தொழுகைக்கு பின்னால் ஓடக்கூடிய துஆக்கள், இது 2 மணிக்கு ஓடையலா, சலாம் கொடுத்து ஓட வேண்டிய துஆ. நேரத்துக்குள்ள அமல், நேரத்துக்குள்ள அமல். சும்மா கேட்டு பாருங்களேன், நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு எத்தனை விஷயம் ஷரியாவோட தெரியும், எத்தனை விஷயம் தெரியும், எவ்வளவு படிச்சுக்கிறோம், எவ்வளவு படிச்சுக்கிறோம். கேட்கும் கோஷம் வரணும். உங்களோட பிள்ளைகள் கேட்கணும், மனைவி கேட்கணும். நாங்க என்னத்தை கேட்போம்? உனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன செய்றீங்க, பள்ளிக்குள்ள வரக்கூடிய முறை என்ன, எந்த அளவுக்கு சொன்னா ஃபஜ்ருக்கு நீங்க வீட்டுல சுண்ண தொழுது பள்ளிக்கு வரக்கூடிய நேரம் சும்மா வரையிலா. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா ஃபீ சம்இ நூரா வ ஃபீ பஸரி நூரா வ அன் யமீனி நூரா வ அன் ஷிமாலி நூரா மின் ஃபௌகி நூரா வ மின் தஹ்தி நூரா. துஆவை நபி அவங்க கற்று தந்தாங்க. இப்படி எந்த இடமும் சும்மா கழிச்சிட்டு போறதுக்காக வேண்டி உள்ளவல்ல. நேரங்களை வீணாக்கியவர்கள் கியாமத் நாளில் பிடிபடுவார்கள்.
நேரங்களை வீணாக்கியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பான். கம் லபிஸ்தும் ஃபில் அர்த், எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? சொல்லுவார்கள் லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அரை நாள் வாழ்ந்தோம். ஃபஸ்அலில் ஆஜீன், வரக்கூடியவர்களை கேட்டு பாரு யா அல்லாஹ், ஒரு நாள் அல்லது அரை நாள் தான் வாழ்ந்தோம். அல்லாஹ் தஆலா சொல்றான் قال إن لبثتم إلا قليلا, உலகத்துல வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம்தான். لو كنتم تعلمون, நீங்க அறியக்கூடியவர்களாக இருந்தா. இந்த வாழ்நாள் குறுகிய கால வாழ்க்கை, 60 சைத்தான் இழுத்து காட்டுவான். குறுகிய கால வாழ்க்கை ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கு முன்னால் உள்ள ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய அடியார்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவர்கள் அழகான முறையில வாழ்க்கைய தீனோட குர்ஆனோட ஷரியாவோட கழிச்சிட்டு செல்வார்களாம். ரப்பனா ஆமன்னா, யா அல்லாஹ் ஈமான் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா, என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னா, ரஹ்மத் செய்வாயாக, வஅன்த கைருர் ராஹிமீன், நீ மிக உயர்ந்த இரக்கம் உள்ளவன். வாழ்க்கையில ஈமானோட சாலிஹான அமலோட நல்ல விஷயங்களோட கழிச்சிட்டு அதில் ஏற்படக்கூடிய குறைகள்ல அல்லாஹ் மன்னிப்பு கேட்பார்கள். ஃபக்ஃபிர் லனா, மன்னிப்பாயாக, வர்ஹம்னா, ரஹ்மத் செய்வாயாக, வஅன்த கைருர் ராஹிமீன், நீ மிகப்பெரிய கிருபையுள்ள நாயன். அல்லாஹ் தஆலா சொல்றான், சிலர்கள் ஃபத்தஹதுமுஹும் சுஹ்ரியா, இந்த நல்லவர்களை பார்த்து நீங்க கேலி செய்தீர்கள். பள்ளிக்கு வரக்கூடிய ஆட்களை பார்த்து கேலி செய்றாங்க, சுன்னத்தான விஷயங்களை செய்யக்கூடிய ஆட்களை பார்த்து கேலி செய்யறாங்க, சுன்னத்தான நோம்பு முடிச்சாக்களை பார்த்து கேலி செய்யறாங்க, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஆட்களை பார்த்து கேலி செய்யறாங்க. ஷரீஅத்துடைய சுன்னத்தான முறைகள்ல சாப்பிட்டா என்ன டீசன்ட் இல்லாம சாப்பிடுறீங்க, என்ன டீசன்ட் இல்லாம ஒழுக்குறீங்க, என்ன என்ன ஒரு மாதிரியா நடக்கிறீங்க. ஃபத்தஹதுமுஹும் சுஹ்ரியா, அவர்களை கேலி செய்யக்கூடியவன் அங்க இருந்தீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னி ஜஸைதுஹும் யௌம பிமா ஸபரு அன்னஹும் ஹுமுல் ஃபாயிஸூன், உலக வாழ்க்கையிலே அவர்கள் பொறுமையாக இருந்து தீனுடைய பிரகாரம் வாழ்ந்ததற்காக அவர்களுக்கு கூலி கொடுப்பேன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அது பின்னால நேரங்களை வீணாக்கியவர்கள் தான் கேட்பாங்க, எப்படியா உன நேரங்கள் இருந்துச்சு? நேரங்களை கழிக்கோணும் தீனோட. கியாமத்து நாளையில அரசுடைய நிலையில 7 பேர் இருப்பார்கள். அதுல ஒரு ஆளுடைய பள்ளியோடு தொடர்பானவர். இரண்டாவது ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் அவருடைய வாலிபத்தை தீனோட கழிச்சவர், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டோட கழிச்சவர். இந்த அடிப்படையில மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, நேரம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அல்ல, நேரத்தை சரியான கழிக்கிறேனா என்பதை யோசிச்சு நேரங்களை செலவழிக்கிறதான் சிறந்தவர், மனிதர்கள் சிறந்தவர். எனவே ஷரியாவை படிங்கோ, ஷரியாவை படிங்கோ, குர்ஆன படிங்கோ, ஹதீஸ படிங்கோ. நீங்க நினைக்கிறீங்க மதரசா கல்விக்கு தானே அதுக்குள்ளே படிக்கிறாங்க, பிள்ளை உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஊர்ல மதரசா இருந்துச்சா இல்லையா உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்க தீனம் படிச்சீங்களாண்டு, நீங்க தீனம் படிச்சீங்களாண்டு. நான் படிச்ச பார்த்து உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, மதரசாக்களை படிச்சு கொடுக்க நீங்க கேட்க மாட்டாங்க. நீங்க செஞ்ச செயற்பாடுகள் சரியாக இருந்துச்சுதானே கேட்பாங்க. அதனால விளையாடவானம், நேரங்களை வீணாக்கவானம். முழு மனிதர்கள்ட்டையும் முழு வாலிபர்கள்ட்டையும் முழு பெரியவர்கள்ட்டையும் கேட்கிறேன், பள்ளியோட நீங்க தொடர்பாடி அவங்களுக்கு தேவையான முழு விஷயத்தையும் படிச்சு கொடுவோம். நிர்வாகிகள் பள்ளிய டிசைன் பண்றது, ஃபேன் போடுறது, ஏசி போடுறது, அது செய்யறது இது செய்யறது அப்படின்ட்டு மட்டும் உங்களோட பொறுப்பு இல்லை. உங்களோட இந்த ஊர்ல எந்த முஸ்லிம்கள் வாழ்றாங்களோ அந்த முஸ்லிம் வாழ்றதுக்குரிய ஷரியாவை படிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யும். உலமாக்கள் தயாராகும், மஹல்லாவில் உலமாக்கள் தயாராகும், பள்ளிக்கு வரணும், உங்களுக்கு தேவையான மசாலாக்களை படிச்சு கொடுக்கணும். உதாரணமாக ஒரு டாக்டர் இருக்கிறாரு, நாங்க பேசிக்கிறோம், ஓபிடிக்கோ இல்லாட்டி சேனல் பண்ணி பேசிக்கிறோம். 30 பேர் இருக்கிறாங்க, 40 பேர் இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும் என்னட்டு வரக்கூடிய சளிக்கு வருவாங்க, இல்லாட்டி காய்ச்சலுக்கு வருவாங்க, இல்லாட்டி ஹார்ட்டுக்கு வருவாங்க, இல்லாட்டி கிட்னிக்கு வருவாங்க, இல்லாட்டி தலைக்கு வருவாங்க, இல்லாட்டி பல்லுக்கு வருவாங்கன்னு தெரியும்.
பல்லு சம்பந்தப்பட்ட, காய்ச்சல் சம்பந்தப்பட்ட, அல்லது இருவன் சம்பந்தப்பட்ட, அல்லது வேற ஏதோ சம்பந்தப்பட்ட இருப்பாங்க. அந்த டாக்டர் வந்து 30 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுத்தா 3 4 5 ஹவர் பிடிக்கும். அதனால இதுல யாருக்கு இருமல் இருக்குது எல்லாம் எங்களை பக்கம் வாங்கும். உங்களுக்கு நான் இந்த துண்டை இந்த மருந்தை எல்லாம் சேர்த்து எழுதி கொடுங்களேன், இந்த மருந்து எழுதி கொடுங்களேன், நீங்க போய் மருந்து பாடிக்க எப்படி சரி வரும். யாருக்கு காய்ச்சல் இருக்குது அது நீங்க வாங்கும், உங்களுக்கு இந்த காய்ச்சலை நீங்க இந்த மருந்து குடிச்சு வருவோம் சரியா வந்துடும். யாருக்கு அந்த இந்த பிரஷர் 240 250 அதெல்லாம் வாங்குங்களே, உங்களுக்கு பிரஷர் டேப்லெட் இது. யாருக்கு 120 கிலோ உங்களுக்கு பிரஷர் டேப்லெட் எல்லாத்தையும் ஓப்பனா கொடுத்தது இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனையும் விசாரிச்சு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் நேரம் எடுத்துதான் அழகாங்களை பேசி சிட்டெழுதுவார். கிளாஸை வச்சு கிளாஸ் நடக்குது, ஏன பொறுப்பு முடிஞ்சு உலமாக்களுக்கு செல்லலாம், உலமாக்களுக்கு செல்லலாம். என்ன கொத்தமா முடிஞ்சது எனக்கு நான் தீன படிச்சு கொடுத்தா செல்லலாம். ஒவ்வொரு தனி நபர்களோட வைத்தியர் உட்கார்ற மாதிரி ஷரியா கொடுக்கப்பட்ட ஒரு உட்காரம், மார்க்க எல்மு கொடுக்கப்பட்டவர் நீங்க உட்காரணும். உடம்புடைய நோய் அது உங்களுக்கு விளங்குது, ஆனா கல்புல உள்ள நோய், பார்வையில் உள்ள நோய், கேள்வியில் உள்ள நோய் ஏன் விளங்குது இல்லை, அதை சரி பண்றது மூலமாக உட்காருவோம். வியாபாரத்தை சரி பண்றதுக்கு, வியாபாரத்துல நோய் இல்லாமல் ஆக்கிறதுக்கு, குடும்ப நோய் இல்லாமல் ஆக்கிறதுக்கு, பிள்ளை வளர்ப்புடைய நோய் இல்லாமல் ஆக்கிறதுக்கு மாத்திரம் உட்காரணும். உட்கார்ந்து படிங்க. நான் என்ன செய்யலாம், சரியாவுடைய முழு விஷயத்தையும் படிச்சா மட்டும்தான் கபூர்ல நிம்மதியாக வாழலாம், ஹாஸ்டல்ல நிம்மதியாக வாழலாம். மாஷா அல்லாஹ், இந்த பள்ளியில வாலிபர்களுக்குன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. முழு வாலிபரை அனுப்புவீங்க, வாலிபர் அனுப்புவீங்க. வாலிபர்களுடைய ஸ்கில் எதிர்காலம் எப்படி அமையணும் என்பது மட்டும் அந்த எந்த ஃபேக்கல்டி போற, அந்த ஃபேக்கல்டி போறதா, இந்த ஃபேக்கல்டி போறதா, அது வழிகாட்டு இல்ல. இந்த வாலிபர் கியாமத் நாளில் அரசுடைய நெல்ல எப்படி போவாங்க, சுவர்க்கத்தில் 8 வாசல்கள் எப்படி அழைக்கப்படுவாங்க, உம்மாவுடைய அலுவலக்கூடிய முறை, திருமணம் முடிச்ச அவர்களுடைய முறை, இது எல்லாரும் படிக்கணும். நேரங்களை அழகான முறையில கழிக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பம் அதை பள்ளியின் ஊடாக படிச்சு கொள்ளும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தை ஒரு உணர்வுள்ள சந்தர்ப்பமாக வாழ்க்கையில தெளிவோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கும் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. யார் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.